வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக கூடிய சீக்கிரத்தில் கெவின் ஓவன்ஸோட நியூ கான்ட்ராக்ட் என்ன, பேட் பிளட் மேட்ச்சில் ஹெல் இன் எ செல் நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லப்படுது. லோகன் பாலரோட நியூ பிளான் என்ன, ஒரு சில மெயினான பெரிய அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்னென்னா, சண்டேனால உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் என்ன கேட்குறேன்னா, இப்போலாம் நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டு ரெஸ்லிங் ஃபேமிலி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 1 ஜில்லா ஃபாட்டு பற்றி தான். ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூவில் அகைன் டீஸ் மேலே டீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடபிள்யூக்கு வரதான் போகிறாரு. ஓஜி பிளேட்லைன் ஆர் நியூ பிளேட்ல ஏதாவது அவரில் சேரதான் போகிறாரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜே உசோ சைடுமே அவர் அதாவது நியூ பிளேட்லைனில் சேர மாதிரியும் ஒரு டீஸ் விடுறாரு, ஓஜி பிளேட்லைனில் சேர்ற மாதிரியும் டீஸ் விடுறாரு. இவர் யார் பக்கம் தான் சேர போகிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஜிசியில் அதாவது அந்த டபிள்யூ ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாரு. இப்போதைக்கு அவர் வந்து லீவ் ஆக போகிறாராம். அப்போ லீவ் ஆக போகிறாருன்னா அப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு அர்த்தம். அதாவது இவர் எந்த ஒரு டீம் கூட வேலை செய்ய போகிறாரு, ஓஜியா நியூவா, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஓகே, கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு அதிக சான்ஸ் எங்கன்னா நியூ பிளட்லேருந்து தான் சேர அதிக சான்ஸ் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு வந்திருக்கார், ஆடியன்ஸில் உட்காந்துருக்காரு. அது இப்போ தான் இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அதுபோக ஜில்லா ஃபாட்டு கூடயும் அவர் வந்து ஒரு சில பிக்கெல்லாம் எடுத்திருக்காரு. ஜே உசு கூட ஒரு சில பிக்கெல்லாம் எடுத்திருக்காரு. அவங்களாம் ஃபேமிலியில் யார் கூட சேர போகிறான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களோட தாட்ஸ்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2 பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி தான். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பிராக் லெஸ்னரோட அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோன்ட்டு. பிராக் லெஸ்னர் அப்டேட்டு அது ரூமர்ஸ் என்ன போச்சுன்னா, லாஸ்ட்டாக பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக போகிறாரு, கோடி ரோட் கூட ஃபீட் பண்ண போகிறோம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மேட்ச் பண்ண போகிறாரு, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிராக்குக்கும் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியலை, அந்த மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட்னா, பிராக் லெஸ்னர் வர போகிறார். ரிட்டன் எப்படின்னா 2025 தான். மேபி ராயல் ரம்பரில் ரிட்டன் ஆகலாம். ரிட்டன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ராயல் ரம்பரில் அவர் வந்து ஒரு சில பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி ராயல் ரம்பர் தான் நண்பா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 3 ட்ரூ மேக்கின்டையர் பற்றி தான். ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட் பிளட்ல அப்படின்ற ஒரு மெயின் மேட்சாக என்ன இருக்குன்னா ஹெல் இன் எ செல் மேட்ச் தான். அதாவது மெயின் மேட்ச் சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ நடக்க போகுது. பேட் பிளட்ல சிஎம் பங்க் vs ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாரும் ஹைப்பில் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் தான் ரொம்ப ஹைப்பாக இருக்கேன் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மேட்ச்சு சும்மா சொதற விட்டாங்க. அதே மாதிரி ஹெல் இன் எ செல் பண்ணுவாங்க. ஆனால் பட் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்ஜூரி இருக்கிறனால மேபி வந்து பேட் பிளட்ல மேட்ச் பண்ண மாட்டார், அந்த மேட்ச் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போதைக்கு மண்டே நைட் ரால ஏன் ட்ரூ மேக்கின்டையர் வராமல் இருந்தார்னா, அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால அது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணலாம் பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சோசியல் மீடியாவில். ஆனால் வந்து அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து அவரும் வந்து அந்த ரெக்கவரி ஆகணும், மேட்ச்சும் பண்ணணும், அந்த தான் நான் ஏற்றுக்க சொல்கிறேன். நம்பர் 4 லோகன் பால் பற்றி தான். லோகன் பால் பற்றி அகைன் வந்து அவர் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமராக போகிறார் ஆசை. அது போக அவர் வந்து அதாவது கெவின் மெஷ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெவின் மெஷ்ஷை வேணால் டார்கெட் பண்ணி ஒரு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக அவருக்கும் ஜான்சினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 ரிட்டைர்மெண்ட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட மேட்ச் பண்ண போகிறாராம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்படுது, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் ஜெயிக்க கூட சான்ஸ் இருக்கான். என்னன்னா இவர்கிட்ட டைட்டில் இருந்தப்போ அந்த பிரைம்னு அவரோட கம்பெனி இருக்குல்ல, அந்த எங்கே கொண்டு போனாலும் தன்னோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து கொண்டு போனாராம். அதனால வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கும் ஒரு அட்வர்டைஸ், அதாவது அந்த ஒரு அட்வர்டைஸ் ஆன மாதிரி காட்டிக்கிறாங்கன்னா, அதனால தான் இவரை வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ சாம்பியனாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இல்லை, எல்ஐ நைட் தான் சாம்பியன் வச்சுருக்காரு. மேபி வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு எப்போ ரிட்டர்ன் ஆகுறாரோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து டைட்டில் வின் பண்ணலாம். மேபி அகைன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து வின் பண்ணலான்னு சொல்லப்படுது. இவர் வந்தாருன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு கெவின் மெஷ் தான் டார்கெட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இவர் தப்பாக பேசியிருந்தார். இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனை ஏன் டாப் 5 டபிள்யூடபிள்யூ அதாவது பாப்புலாரிட்டியில் வச்சுருக்கீங்கன்னா அது காரணம் என்ன, இவரோட உழைப்பு தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டாப்பில் இருக்காருன்னா அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் டாப்பில் இருக்கிறனால தான் இவர் வந்து ரெஸ்லிங்குள்ளே வந்தார், யூஎஃப்சிக்குள்ளே வந்தார். ஸோ ஓகே, நம்பர் 5 கெவின் ஓவன்ஸ் பற்றி தான். கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காராம். அதாவது மல்டி இயர் கான்ட்ராக்ட்டு 3 to 5 years வரைக்குமே ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காராம். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூ தான் இருக்க போகிறாரு. அவரோட பிளான் என்னவா இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்டர் ஸ்மாக் டவுனில் ஒரு டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே
ஏற்கனவே வந்து கெவின் ஓவன்ஸ் அண்ட் கோடிக்கான இந்த மாதிரி தான் ஒரு ஃபீட் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு மேட்ச் பண்ணாங்க, அதாவது பெஸ்ட் இந்த பரியில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டில் மேட்ச் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கோடியும் ரோமன் வந்து டீம் அப் பண்ணி ஒரு மேட்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுதுன்னா, கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ் ஆக மாட்டாராம். மேபி பேட் பிளட் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஸ்மாக் டவுனில் இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சி நடந்து திருப்பி அகைன் கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடியோட அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அட்டாக் பண்ணாங்கன்னா ஹீல் கெவின் ஓவன்ஸ் வாசஸ் கோடி ரோடுக்கான ஒரு மேட்ச் பண்ணலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸும் சரி ராண்டியும் சரி ஹீல் டர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. மேபி பேட் பிளட்டுக்கு முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெவின் ஓவன்ஸ் ஹீல் டர்ன் பண்ணி அட்டாக் பண்ணலாம் கோடி ரோட அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கான மேட்ச் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த டைம் வந்து எப்படி இருந்தாலுமே கோடி தான். ஏன்னா அவர் வச்சு ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 6னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோடுக்கான ஒரு பார்ட் 3 மேட்ச் எப்போ பண்ணுவாங்க? ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா செதற விட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ஸ்டேஜிலே இல்லை, அந்த சைடே இல்லை. பட் இருந்தால் எம்டி ஸ்டேஜில் வச்சு அவங்களுக்கான ஸ்டோரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட வைரல் ஆயிடுச்சு. அதில் என்னென்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கான பார்ட் 3 மேட்ச், அதாவது ரோமன் என்ன சொன்னால் விட்ட எல்லாத்தையுமே நான் பிடிச்சேன், அதாவது திருப்பி எடுத்துருவேன், பிளட் லைன் சரி வாய்ஸ்மேன் சரி, அது போக உலஃப் அலாமால அகைன் இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் அடிச்சிருச்சு இந்த செக்மெண்ட்டு. இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற எல்லாத்தையுமே அதாவது இந்த இது WWEக்கு இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவோட அதிகமாக வியூஸ் கிடச்சிருக்காங்க. அதாவது சொல்ல வர்றாங்க. உங்களுக்கான பார்ட் 3 மேட்ச் எப்போ நடக்கும்னா கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஜுவல்ஸ் நடக்காது. நீங்கள் வந்து அதை மட்டும் கனவு கண்டாதீங்க. ஏன்னா கிரவுண்ட் ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் முன்னாடி. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமனோட ஸ்டோரி எல்லாமே ஓஜி பிளட் லைன் வாஸ் நியூ பிளட் லைன் கனவு மேட்ச் தான். சர்வைவல் சீரிஸ் அப்புறம் வேணால் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வேணால் சான்ஸ் இருக்குது, அது கூட சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நம்பர் 7 பேட் பிளட் பற்றி தான். பேட் பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏகப்பட்ட மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லை மெயின் ஈவெண்ட் மேட்ச்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அண்ட் கோடி வர்சஸ் பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு இன்ஜூர்டாக இருக்காருனாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சில சோஷியல் மீடியாலாம் சொன்னாங்கன்னா அவர் க்யூர் ஆகிட்டார், அவருக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லை, அதாவது சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ வந்து பேட் பிளட்டில் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணி ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பிளட் லைன் வந்து தோக்கடிக்கலாம், அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவர் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒரு வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கிரவுண்ட் ஜுவல்ஸில் ரோமன் அண்ட் ஜிம்மி ஊசோ வர்சஸ் பிளட் லைனுக்கான அனதர் ஒன் மேட்ச் கூட பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் வார் 2 பற்றி தான். ஜாக் ஆஃப் வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாஸ்ட் நடந்த ஸ்மாக் டவுனில் கெவின் ஓவன்ஸும் ஜாக் ஆஃப் வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருப்பாங்க. இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடத்தலாம், அதாவது அடுத்து ஸ்மாக் டவுனில் வந்து சோலோ 1-on-1 மேட்ச் வந்து நடத்தலாம்னு சொல்கிறாங்க. ஜாக் ஆஃப் வார் 2 வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு மேட்ச். ஏன்னா ஜாக் ஆஃப் வார் 2 வச்சு பார்த்தீங்கன்னா WWE ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்காங்க. சோலோ சைக்கோக்கு அடுத்து லீடர்ஷிப்பில் இருக்கிறதுனா இவர் வந்து ஒரு பிளட் லைன் 2.0 ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஏன்னா இவரை பார்த்தாவே ஒரு பயம் ஏற்படும். இவருக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு வேணால் மேட்ச் நடக்கலாம் கிரவுண்ட் ஜுவல்ஸில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது எல்லாமே ரூமர்ஸ் தான். ஆனால் நடக்கிறது எல்லாமே பிளான் எங்கே இருக்குன்னா ட்ரிபிள் கட்சி கிட்ட தான் இருக்குது. அவர் என்ன கேம் விளாட்றாரோ இவங்க வச்சு அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா. See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது அப்டேட் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூப்பர் ஸ்டாரை பற்றின்னு. தேங்க்யூ.